பேசஞ்சர்ஸ் சீக்கிரம் வாங்க 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 கிளம்புங்க. நீங்கள் ஸ்டாப்பிங் வந்துச்சு, இன்னைக்கு கண்டென்ட்டும் ரெடி. எல்லாருமே வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். அங்கே பாரு ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வேறாரு மாப்பிள்ள தட்டி விடு மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள? வெல்கம் ஆன் போர்ட் பேசஞ்சர்ஸ். It's your distance journal. Myself Yashwant. Myself Vidyasagar. So first of all, thank you so much. உங்கள் எல்லாரோட views, subscriptions and likes, comments எல்லாத்துக்குமே thank you so much. We are really happy to receive all these comments from you. ஸோ கண்டிப்பாக. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். எல்லோரும் சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த விஷயம் வந்து புதுசாக இருக்குது, இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னீங்க. ஸோ எங்களுக்குமே அந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப தேவைப்பட்டது. ஒரு ஃபெமிலியாரிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட முதல் நோக்கமாக இருந்தது. ஸோ எஸ், ரொம்ப நன்றி. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து டிஸ்கஸ் பண்ண மாதிரி விட்னஸ் டேன்னு வந்து ஒரு செக்மெண்ட் வந்து நம்ம எடுத்திருந்தோம் இல்லையா? ஒருத்தவங்களோட விட்னஸ் பண்ணி பார்க்குறது, அவங்க லைஃப் ஸ்டைல் என்னவாக இருக்குது, அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கோ த்ரூ பண்ணுறாங்க, அவங்கள பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்காக அந்த செக்மெண்ட் எடுத்தோம். அந்த செக்மெண்ட்டில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு விட்னஸ் ஆக போகிற ஆளே வந்து நம்மளுடைய சேனலின் டிரைவர் வித்யாசாகர் அவர்கள் தான் வந்து இன்றைக்கி விட்னஸ் டேயில் வந்து நம்மளுடைய முதல் பர்சன். ஸோ அஸ் அ கண்டக்டராக, இந்த சேனலின் கண்டக்டராக நான் வந்து அவரை வந்து சில கேள்விகள்லாம் வந்து கேட்க போகிறேன். வித்யா, இப்போது உனக்கு இந்த ஐசைட் இஷ்யூ வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஸோ சின்ஸ் பர்த் எனக்கு ஐசைட் கிடையாது. ஸோ ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்சங்குவினியஸ் மேரேஜ். ஸோ அதாவது வித்தின் த ரிலேஷன்ஸ் மேரேஜ் பண்ணதுனால இது ஒரு ஜெனட்டிக் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு 5th ஸ்டாண்டர்டில் நாங்கள் மெடிஸ்கேன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது மயிலாப்பூரில். அங்கே வந்துட்டு சுஜாதான்னு ஒரு கைனகாலஜிஸ்ட் வந்து கிளியராக மெடிக்கல் ஃபேக்டோட அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண அப்புறம் இது எனக்கு தெரிய வந்துச்சு. ஓகே. ஸோ விஷன் வந்து அதாவது ஐசைட் வந்துட்டு பர்த்லேருந்து இல்லை. ஓகே. இது உனக்கு சுத்தமாகவே ஸ்டார்டிங்லேருந்தே உனக்கு இல்லையா, இல்லை இடையில அந்த மாதிரி? இல்லை, ஏர்லி ஸ்டேஜஸில் கலர் மட்டும் கொஞ்சம் தெரியும் பக்கத்தில். ஓகே. அதுக்கப்புறம் கிராஜுவலாக அது ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஓகே. ஜஸ்ட் லைக் தட் நான் அப்படியே கடந்து வந்துட்டேன், அவ்வளோதான். சரி. ஸோ இப்போ ஒரு பொதுவான கேள்வி ஐயா, எல்லார்ட்டையும் கேட்குற மாதிரி, வாட் இஸ் லவ் அக்கார்டிங் டு யூ? பர்பஸ் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸே லவ் தாங்க. உலகத்தில் மனுஷனாக பிறந்த எல்லாருமே லவ் தான் பண்ணணும். சூப்பர் ஐயா. ஐயா சூப்பராக சொன்னீங்க ஐயா. எனக்கு வந்து ஒரு மித்து இருக்குது. என்னென்னா, அதாவது நல்ல முறையில் நம்ம அன்பு செலுத்திட்டோம்னா நம்ம இந்த உலகத்துலேருந்து வேறு உலகத்துக்கு போயிடுவோம். ஒருவேளை அதை செய்யலைன்னா தான் நம்ம வந்து ரெப்பிட்டேட்டிவாக அதை நீ உன்னோட பர்பஸ்க்கு நீ உண்மையாக இல்லை, உன் பர்பஸை நீ ஃபுல்ஃபில் பண்ணல, ஸோ நீ திரும்பி போய் வாழு. இந்த மாதிரி ஜென்மம் சொல்கிறாங்கல்ல. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து ஏன் ரெப்பிட்டேட்டிவாக நடக்குதுன்னா, கடவுள் வந்து நீ ஜட்ஜ்மெண்ட் டேக்கு வந்து போயிட்டு அவர் வந்து என்ன தம்பி காதல் பண்ணியா அப்படின்னு கேட்டால், சார் நான் வந்து ஆஸ்கர் வாங்கிட்டேன் சார் நான் வந்து எம்ப்ளாயி ஆஃப் த மந்த் வாங்கிட்டேன் சார். இதெல்லாம் ஒன்று யாரா கேட்டா, நான் ஒன்று எதுக்கு அமிச்சனோ அதை முதல்ல பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அவர் நிச்சயமாக நம்ம திருப்பி அமுச்சு விட்றாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தேஜாவு கான்செப்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கானா? முறையாக நம்ம அன்பு செய்யணும். அதுக்காக தான் இந்த உலகத்துக்கே நம்ம வந்திருக்கோம். அதை நம்ம ஒழுங்காக செய்யாத பட்சத்தில் நம்மளை திருப்பி இந்த உள்ள போட்டு நம்மளை அப்படியே சிக்கன் ரைஸ் மாதிரி டாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க நம்மளை போட்டு. நைஸ் வித்யா. அந்த உன்னோட இன்புட் வந்து ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ், நம்ம வாழ்கிறதே அதுக்கு தான் அப்படின்ற ஒரு ஃபிலாசபிக்கலான வேர்டுக்கு தம்ஸ் அப். இருள், டார்க்னஸ் அப்படின்னா வந்து உனக்கு என்ன? இப்போ நாங்கள் வந்து கண்ணை மூடினா எனக்கு என்ன டார்க்னஸ்னால், நான் கண்ணை மூடினேன்னா எனக்கு இருட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதை தாண்டி லைஃப்பில் சில விஷயங்கள் வந்து ஒரு டார்க்னஸ் பீரியட் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து டேர்ம் பண்ணிப்போம். ஸோ உனக்கு வந்து இருள் அப்படின்னா என்ன? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டார்க்னஸ் அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன் அண்ட் லெத்தாஜிக்காக இருக்கிறது. சூப்பர். இது ரெண்டு தான் டார்க்னஸ் ஸ்பெசிஃபிக்காக நான் அட்ரஸ் பண்ண விரும்புகிறது. ஸோ டிஸ்கிரிமினேஷனும் டார்க்னஸும் தான். டிஸ்கிரிமினேஷனும் லெத்தாஜிக்காக இருக்கிறது. சூப்பர் வித்யா. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து, இப்போ நீ கேட்குற விஷயங்களோ இல்லை ஃபீல் பண்ணுற விஷயங்களோ, நீ அதுக்கு வந்து ஒரு உருவம் கொடுப்பியா, நீ அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுப்பியா, உன் மைண்டுக்குள்ளே அது வந்து நடக்குமா,
இல்லைன்னா இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்குறோன்னா அதை நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுற விஷயம் வந்து அந்த 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 விஷன்லேருந்து தான் எங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு இன்புட்டே வரும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ உனக்கு அந்த ஒரு விஷயம் நீ க்ரியேட் பண்ணுவியா உன் மைண்டுக்குள்ளே ஏதாவது கேட்டனாலோ இல்லை ஏதாவது ஃபீல் பண்ணனாலோ அதுக்கு ஷேப்ஸ் கொடுப்பியா? எஸ், டெஃபினட்டாக கொடுப்பேன். ஆனால் அது எந்த அளவுக்கு நம்மளை ஈர்க்குது, எந்த அளவுக்கு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பொறுத்தது தான். ஓகே, எனக்கு 4 பிடிச்ச விஷயங்கள் வந்துட்டு ஃபுட், மியூசிக், ட்ராவலிங் அண்ட் டெக்னாலஜி. இது ரிலேட்டடாக எந்த விஷயத்தை கேட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து க்யூரியாசிட்டி வந்துடும். ஓகே, இது தவிர்த்து ஸ்பெசிஃபிக்காக லைக் ஃபோர்ஸ்ஃபுல்லாக சில விஷயங்களை பற்றி இமேஜினேஷனுக்குள்ளே போகிறது ஐ எம் நாட் இன்டு இட். ஓகே, எந்த ஒரு விஷயம் எக்ஸைட் பண்ணுதோ அந்த விஷயத்தில் தான் நீ உன்னோட தாட்ஸை வந்து நீ டெவலப் பண்ண. எஸ், அது வந்து ஒரு அசம்ஷனாவோ இல்லை நீ வந்து ஒரு இமேஜினரியாவோ ஒரு விஷயத்தை இப்போ நீ லிஸ்ட் அவுட் பண்ண மாதிரி. எஸ், எக்ஸாக்ட்லி. எஸ், ஓகே, நைஸ் கைஸ். ஆக்சுவலாக வந்து அவன் ரொம்ப ப்ராப்பராக போகிறான்னு நினைக்கிறேன். அவனுக்கு இன்ட்ரெஸ்டான விஷயங்களில் மட்டும் அவனோட கான்ஷியஸ்னஸை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கான். மேபி நம்மளும் கூட இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். நம்ம எல்லா விஷயத்துலையுமே நம்ம மைண்டை வச்சுக்காம அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதில் அவனோட தாட்ஸ் எல்லாத்தையுமே ரைஸ் பண்ணுறான். நைஸ் அண்ணே, நோட்ஸ் எடுத்துக்கிறேனே, நிறைய பாயிண்ட் நல்லா இருக்குண்ணே. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த ஐசைட் இஷ்யூனால் நீ ஃபேஸ் பண்ண ஒரு குட் அண்ட் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ண. ஃபஸ்ட்டு பேட் திங் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ஆஃபீஸ் போகிறப்ப ஒரு வாட்டி அக்டோபர் 2023 ஒரு நாள் பஸ் ஸ்டாப்பில் வந்துட்டு ஒரு பர்சன் வந்துட்டு பஸ் ஏற்றி விட சொன்னதுக்கு க்ரௌடடான பஸ்ஸில் ஏற்றி விட்டார். நான் அதை அக்செப்ட் பண்ணல, வேறு பஸ்ஸில் தான் போவேன்னு சொல்லிட்டு சொன்னேன். என்னால் மேனேஜ் பண்ண முடியாது சார், நான் வேறு பஸ்ஸில் போகிறேன், விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பட் திரும்ப அதை அவர் அக்செப்ட் பண்ணாமல் அவர் ஃபோர்ஸ் பண்ணி என்னை ஏற்றி விட்ட ட்ரை பண்ணார். இல்லை சார், நான் போகலை, நான் வேறு பஸ்ஸில் தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பட் அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, ரொம்ப அப்ரப்டாக இதனால தான் சொல்கிறத கேட்க மாட்டேன்ல, கடவுள் ஒன்று இப்படி படைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்வர்டாக சொன்னார். பேசிக்கலி ஐ எம் அன் அக்னாஸ்டிக். ஸோ கடவுளுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. பேட் திங் முடிஞ்சிச்சு. குட் திங் என்னென்னா, நான் யாரையுமே அவங்களோட ஷேப்பை வச்சோ, கலரை வச்சோ, ஹைட்டை வச்சோ, வெயிட்டை வச்சோ, அவங்களோட அப்பியரன்ஸை வச்சோ, அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸை வச்சோ, எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸை வச்சு நான் ஜட்ஜ் பண்ணுறதே கிடையாது. எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும். எல்லார்கிட்டேருந்தும் பாசிட்டிவிட்டி நான் எடுத்துக்குவேன். எல்லார்கிட்டேருந்தும் அன்கண்டிஷ்னல் சப்போர்ட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், வேறு எதுவுமே இல்லை. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆக்சுவலாக எதையுமே யார்கிட்டையுமே ஃபோர்ஸ் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அது யாருக்குமே வந்து பண்ணாதீங்க. அது நிகழணும்னா அது நிகழும். நம்ம ஒரு விஷயம் சயின்ஸ் தாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஃபோர்ஸ் பண்ண அது வந்து வெடிச்சிரும். ஸோ டோன்ட் ஃபோர்ஸ் எனி ஒன். உனக்கு வந்து எந்த ஒரு வேற்றுமை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அவன் வந்து எல்லாரையுமே அழகாக பார்க்குறான். ஸோ இது வந்து எல்லாருக்குமே வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ ஐயா, நீங்கள் அப்படியே இந்த சிறுத்தை படத்தில் வர கார்த்தி மாதிரி எங்கேயோ போய்கிட்டே இருக்கீங்க. ஐசியா, சூப்பர்யா. சினிமா ரெஃபரன்ஸ்லாம் ஆமாயா அப்படிதான் அப்படியே பார்க்குறேன் நான் அவங்கள அப்படியே. ஹவு டு யூ ஜட்ஜ் பீப்புள்? இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நாங்கள் வச்சு எங்களால் கெஸ் பண்ண முடியும். ஒரு பாடி லாங்குவேஜில் அவங்க நம்ம கண்ணை பார்த்து பேசுகிறாங்களா, இல்லை நம்மளுக்கு வந்து ஒழுங்காக அவங்க வந்து லிசன் பண்ணுறாங்களா, அட்டென்ஷன் கொடுக்குறாங்களான்றத பாடி லாங்குவேஜில் ஒரு சில டைம் வந்து எங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். பட் ஆனால் உனக்கு வந்து அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? எங்களுக்கு வந்து அப்படி பண்ணாலுமே வந்து ஒரு சில டைமில் வந்துட்டு என்ன அது நெத்தியிலேருந்து வெள்ளை கலரில் இருக்குது, இது விபூதி எப்போ அடித்தாங்க அப்படின்ற மாதிரி சம்டைம்ஸ் நிறையா பேருக்கு ஆகுது சான்ஸ் இருக்குது. ஸோ நீ எப்படி ஒரு பர்சனை வந்து ஜட்ஜ் பண்ணுவ? நம்ம இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்துக்காக ஒரு பர்சனை அப்ரோச் பண்ணும்பொழுது அவங்க இர்ரிலவெண்ட்டாக லைக் நமக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட சஜஸ்ட் பண்ணும்பொழுது ஈஸியாக ஃபிகர் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதில் நான் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணதில்லை. ஸோ இட்ஸ் ஈஸி ஃபார் மீ டு ஐடென்டிஃபை சச் திங்ஸ். ஓகே, சூப்பர். ஸோ உன்னால் ஈஸியாக பிரித்து பார்த்துட முடியும் ஒருத்தவங்க. ஏன்னா நம்மளோட இன்டென்ஷன் வேறு, நீட் வேறு. அவங்க வந்து இர்ரிலவெண்ட்டாக ஒரு விஷயத்தை சஜஸ்ட் பண்ணும்போது இட் டசன்ட் ஒர்க்.
ஓகே ஓகே. ஸோ உனக்கு என்ன பிக்சர், நீ என்ன உன்னோட விஷன் ரொம்ப கிளியராக இருக்கும். அதுக்கு இடையூறாக யார் என்ன பண்ணாலும் பேசினாலும் உனக்கு ஈஸியாக ஃபிகர் அவுட் பண்ணிடலாம். நைஸ் நைஸ் நைஸ், செம சூப்பர். இப்போது எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உனக்கு ட்ரீம்ஸ் எப்படி இருக்கும்? உன்னோட ட்ரீம்ஸ்லாம் வந்து என்ன இருக்கும்? அது உனக்கு இமேஜாக இருக்குமா இல்லை எப்படி இருக்கும்? இது ஃபுல்லாகவே வந்து சவுண்ட்ஸ் அண்ட் சர்ப்ரைசஸாக தான் இருக்கும் ட்ரீம்ஸ் ஃபுல்லாக. சூப்பர். ஸோ நான் அதிகமாக செலிப்ரேட் பண்ணுற பீப்புள் யாருன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ஃபேவரட் மியூசிஷியன்ஸ். அண்ட் இவங்க தான் என் கனவில் அடிக்கடி வருவாங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக வருவாங்க இன்னும் சொல்லப்போனால். அண்ட் எந்தெந்த விஷயம்லாம் டச் பண்ணி ஃபீல் பண்ணும்போது நம்மளை ரொம்ப எக்ஸைட் பண்ணுதோ, வெதர் இட் இஸ் ஃபுட் ஆர் அ டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் ஆர் வாட் எவர் இட் இஸ், அது வந்து நம்ம கனவுல வந்து நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணும். அந்த ஃபீல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. அண்ட் ஐ டூ ஹேவ் ட்ரீம்ஸ். ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேருக்கு இது வந்து டவுட்ஸ் இருக்கும். டெஃபினட்டாக இருக்குது ட்ரீம். நைஸ் நைஸ். எஸ். தூங்கும்போது வர ட்ரீம்ஸை விட நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சில டைம் பவர் நேப் மாதிரி ஒரு குட்டி தூக்கம் போடும்போது ஒரு ட்ரீம் வரும். அந்த ட்ரீம் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வரும். அது நல்லா இருக்கும் ஒரு மாதிரி. பவர் நேப்பில் தான் பல பேரோட வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கீங்க. யாரும் நைட்லாம் தூங்குறதெல்லாம் கிடையாது. அப்பப்போ அப்படி பவர் நேப் எடுத்துகிட்டு அப்படியே புஷ்டிக்காக எல்லோரும் ஓடிட்டு இருக்காங்க. சூப்பர். இந்த ஆக்சுவலாக செம்மையாக இருந்துச்சு இந்த பெர்ஸ்பெக்டிவ். ஆக்சுவலாக எனக்கு அப்படியே மைண்டுக்குள்ளே போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. இந்த ட்ரீம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? மார்க் மாமா கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கணும், ஐயா அவரோட ட்ரீமை போய் நான் பார்க்கறதுக்கு எனக்கு வந்து ஒரு டிவைஸ் ரெடி பண்ணி கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர், நல்லா இருக்கு, செம. ஐயா அடுத்து கொஞ்சம் பர்சனலான கொஸ்டின் ஐயா. கேள்வி. ஹேவ் யூ எவர் பீன் இன் எ ரிலேஷன்ஷிப் ஐயா? இது வரைக்கும் இல்லை, ஆனஸ்ட்லி டெல்லிங். இனிமேல் அப்படின்னு ஒரு கேள்வி வரும், அதுக்கான பதில் வந்து என் ஃப்யூச்சர் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஆப்வியஸாக வந்து நீங்கள் நம்பலாம். ஃப்யூச்சரில் அப்படி ஒன்று இருந்ததுன்னா நம்ம வந்து ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணுவார் நம்மால். நம்ம எல்லோரும் வெயிட் அண்ட் சி. பாரு, அவன் ஆக்சுவலாக லவ் பண்ணான்னா சத்தியமாக பயங்கரமாக லவ் பண்ணுவான். எனக்கு அதில் பர்சனலாக நிறையா ஒரு பிலீஃப் இருக்குது. வந்து இந்த ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம அட்ராக்ட் ஆகும். நம்ம பையன் நல்லா இருக்காங்களா, பொண்ணு நல்லா இருக்காங்களா அப்படின்ற விஷயத்தில் தான் நமக்கு வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து க்ரியேட் ஆகும் ஆக்சுவலாக. பட் ஆனால் அவன் வந்து ஒரு பர்சனை வந்து ரிசீவ் பண்ணுறப்போ அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க செயல் என்னவா இருக்குது, நம்ம ஃபேஸ் பார்க்குறோம். அவன் வந்து அந்த பர்சனோட ஃப்ளேவர் என்ன இருக்குது, அவங்களோட ஃப்ளேவர் என்னன்றதுல தான் அவனோட ஃபார்மோஸ்ட்டு ரொம்ப டீப்பாக வந்து அவன் லிசன் பண்ணுறது வந்து அவங்களோட ஃப்ளேவர் என்னவா இருக்குது அப்படின்றது தான். ஸோ நம்ம எப்படி சொல்கிறது, இந்த டேட்டிங்கு இதெல்லாம் பண்ணி கிண்ணி நம்ம எப்படி சொல்கிறது, அதோட பர்பஸே என்னென்னா நம்மளை அன்மாஸ்க் பண்ணிக்கிட்டே இருப்போம்ல. ஒவ்வொரு லேயராக வந்து அவங்க நம்மளை புரிஞ்சுப்பாங்க, நம்ம அவங்கள புரிஞ்சுப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நடக்க ஒரு 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 கொஞ்சம் நாள் ஆகும், கொஞ்சம் மாதங்கள் ஆகும். அப்புறம் முடிஞ்சோடனே லெட்ஸ் பிரேக்கப் அப்படி சொல்லிட்டு லாஸ்ட்டில் வந்து முடிஞ்சிடும். பட் ஆனால் ஐயா அப்படி தயா அது நடக்குது. ஸோ பட் ஆனால் வித்யா வந்து என்ன சீக் பண்ணுறான்னா அவங்க சோலை வந்து டச் பண்ணுறதுக்கு வந்து அவன் ட்ரை பண்ணுவான். ஸோ மெமரிஸ் எல்லாம் நீ வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணுவான்? ஸோ இந்த சைடு பார்த்தோன்னா மேக்ஸிமம் வந்து பிக்சர்ஸ் தான், நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறது, அதில் தான் மேக்ஸிமம் சொல்ல மாட்டேன், லைக் ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்டாக அதை யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு சில பேருக்கு மியூசிக்கில் அவங்களோட மெமரிஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு வே இருக்கும். ஸோ நீ எப்படி வந்து உன்னோட மெமரிஸை வந்து ஃப்ரேம் பண்ணுவேன்? எனக்கு எல்லா ஜேர்னிஸுமே, எல்லா ஈவெண்ட்ஸுமே, எல்லா இன்சிடென்ட்ஸுமே அண்ட் நான் மீட் பண்ணுற ஒவ்வொரு பர்சனுமே எனக்கு ஒரு விஷயத்த வந்து புதுசாக சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நான் அன்கண்டிஷனல் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். ஸோ அது ஈஸியாக ஒரு ஃப்ரெஷ் மெமரியாக நம்ம மைண்டில் என்றைக்குமே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஓகே, நைஸ். ஆக்சுவலாக வந்து ரெஸ்பெக்ட் மூலமாக வந்து உனக்கு அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ஸ் வந்துட்டு பயங்கரமாக டீப் டவுன் அண்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, நைஸ். ஆக்சுவலாக இது நல்லா இருக்குது. ஏன்னா மெமரிஸை இந்த மாதிரி நம்ம ரிசீவ் பண்ணுறப்போ அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்றது ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவாக இருக்குது கைஸ். சூப்பர், நைஸ், சூப்பர். அடுத்து வந்து இப்போது உனக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் டிசைர் இருக்கா? இப்போ ஏதாவது நான் வந்து டச் பண்ணி நான் அதை அந்த விஷயத்தை வந்து நான் ஃபீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது? டர்க்கி சொல்லுவாங்கல்ல, வான்கோழின்ற. ஆமாம், அதை நான் பார்த்ததே இல்லை இது வரையும்.
கேள்விதான் பட்டிருக்கேன். இந்த தேங்க்ஸ் கிவிங்லாம் கனடாலலாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்போ 15 kgs ஆஃப் டர்க்கி வாங்கி குக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருக்கேன். நிறைய vlogs பார்த்துருக்கேன். பட் அது அலைவாக இருக்கும் போதும் எப்படி இருக்கும், மீட்டாக இருக்கும் போதும் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. அந்த டிஃப்ரென்ஸை நான் வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்க்க ரொம்ப நாள். ஏன்னா இது வரைக்கும் நான் வான்கோழின்றது கேள்வி மட்டும் தான் பட்டிருக்கேன், டச் பண்ணதே கிடையாது, அதோட சவுண்ட் கூட கேட்டது கிடையாது. அதோட அப்பியரன்ஸ் எல்லாம் பார்க்கணும், லைக் ஒரு குழந்தை மாதிரி பார்க்கணும். ரைட்டு, நம்ம வந்து அதை நேர்லேயே போய் தொட்டும் பார்க்குறோம், சாப்பிட்டும் பார்க்குறோம். ரைட், வெரி குட். வந்து லாஸ்ட் கொஸ்டின் வித்யா, இந்த சொசைட்டி கிட்ட உனக்கு பர்சனலாக இருக்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன், இந்த சொசைட்டி வந்து உன்னை எப்படி ரிசீவ் பண்ணிக்கணும்னு நீ நினைக்கிற, இல்லை உன்னை எப்படி பார்க்கணும், இல்லை எப்படி அட்ரஸ் பண்ணணும்னு நீ நினைக்கிற? நீங்கள் ரிசீவ் பண்ணணும்னா இப்போ விமன்லாம் வந்து சொல்லிக்குவாங்க சோஷியல் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லிக்குவாங்க. அந்த மாதிரி என்னை வந்து நீங்கள் சோஷியல் ஸ்பைடர்னு வேணால் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து நிறைய பேரோட சோஷியலைஸ் பண்ணுவேன், நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் பண்ணுவேன், நிறைய பேரோட நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரொஃபஷனலாக. அது வந்து நிறைய பேரோட சோஷியலைஸ் பண்ணி நிறைய பேர்கிட்ட வந்து நிறைய கற்றுக்குவேன். அந்த மாதிரி என்ன சோஷியல் ஸ்பைடராக ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இது ஒரு நிக்நேமாக வச்சுக்கோங்க. ஆனால் ஓவரால் உங்களை மாதிரி ஒரு காமன் இண்டிவிஜுவல் தான் நான் சொன்ன மாதிரி. உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியும், எனக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாது. இந்த டிஸ்டன்ஸை குறைச்சி நம்ம எல்லாம் ஒன்றா ட்ராவல் பண்ண போகிறதுக்கு ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதுதான் பியூட்டி. ஓகே, சூப்பர். அதாவது பிரிச்சுலாம் பார்க்காதீங்க, நல்லா ஒன்றுக்குள்ள ஒன்று. மற்றபடி நீங்கள் பண்ணுறது எல்லாத்தையும் நானும் பண்ணுவேன். ஓகே, பாட்டு பாடலாம்னு நினச்சேன், காப்பி ரைட் அடிச்சிருவாங்க. ஆனால் இப்போ 2வது வீடியோவே வந்திருக்கு. இனிமேல் நம்ம அப்கமிங் வீடியோஸில் டெஃபினட்டாக உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். அண்ட் நீங்கள் கொஸ்டின்ஸுமே வந்து இந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் எல்லார்ட்டையும் எப்படி கேட்பீங்களோ அதே போல் கேட்கலாம். வி ஆர் ரியலி எக்ஸைட்டட் டு ஃபேஸ் யுவர் கொஸ்டின்ஸ். அண்ட் டெஃபினட்டாக நாங்கள் உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் டைம் எடுத்து. ஸோ நீங்கள் ஹெசிடேட் பண்ணாமல் கமெண்ட் பண்ணலாம் தாராளமாக. கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சில செட் ஆஃப் கொஷின்ஸ் தான் வந்து நம்ம எடுத்து வித்யாசாகிட்ட வந்து கேட்டோம். அவனை பற்றி சில இன்புட்ஸ், அவனை எப்படி விஷயங்கள்லாம் பண்ணுறான்றது. எனிபடி கேன் ஆஸ்க் எனிதிங் கைஸ், அவ்வளோதான். கண்டிப்பாக. இதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் பார்ட் 2 நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அவங்ககிட்ட ஏதாவது கேட்கணும், இந்த விஷயம்லாம் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது க்யூரியாசிட்டி இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோ பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிடலாம். ஸோ எஸ் கைஸ், வித்யாவை விட்னஸ் பண்ணியாச்சு ஓரளவுக்கு. அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது கேட்கணுன்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க, பண்ணலாம். ஸோ களம் காண வந்த கண்களுக்கு நன்றி, செவி சாய்த்த சொந்தங்களுக்கும் சொத்துக்களுக்கும் நன்றிகள். என்றும் நன்றிகளுடன் உங்கள் நண்பர்கள் யஷ்வந்த் மற்றும் வித்யாசாகர். தேங்க்யூ.